ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து அந்த பனிக்காலம் எல்லாம் மாறி கொஞ்சம் நல்லாவே இந்த ஹீட்டு வந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே இந்த பாடி ஹீட்டால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு சம்மர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே அவங்க வந்து அந்த பாடி ஹீட்டோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உடல் சூடுனால் கஷ்டப்படுறவங்களுக்கும் உடல் சூடுனால் கர்ப்பம் தள்ளி போகிறவங்களுக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது இந்த குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு மெயினான பிரச்சனை இந்த உடல் சூடும் தான். இந்த உடல் சூடுனாலேயே நிறைய பேருக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அது கணவன் மனைவி 2 பேருக்குமே உடல் சூடு இருந்தாலுமே கர்ப்பம் தள்ளி போகும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உடல் சூடு தான் வந்து முதல் எதிரியே. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அவங்களோட விதைப்பையில் உருவாகக்கூடிய விந்துக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். அந்த உருவாகிற விந்துக்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியாது. ஸோ ஹீட்டு வந்து அதால் தாங்க முடியாததுனால ரொம்ப சீக்கிரமே அந்த விதைப்பையில் உள்ள விந்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கணவரோடு சேர்ந்த பிறகு அவங்க உடம்புக்குள்ளே போகிற அந்த விந்தணுக்கள் வந்து உடல் சூடு காரணமாக இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட உடம்பில் விந்தணுக்கள் வந்து குறைஞ்சது நல்ல ஹெல்த் கண்டிஷனோட நல்ல பாடி கண்டிஷனோடு இருந்தால் 5 நாட்கள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில உடல் காரணங்களால் 5 நாள் வாழ வேண்டியது அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இருக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த விந்தணுக்கள் அழிஞ்சு போயிடும். ஸோ இதனால் அவங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த உடல் சூடை குறைச்சி எப்படி சீக்கிரமாக கருத்தரிக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நான் அதுக்காக ஏதாவது பண்ண போனால் எனக்கு கோல்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் நம்ம ஈஸியாக பாடி ஹீட்டை குறைச்சி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி சில ரெமெடிஸும் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பாடி ஹீட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குறைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மெயினான சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வந்து நம்ம பாடி ஹீட்டை வந்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்கும் ஈஸியாக நம்ம பாடி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தண்ணி. நம்ம டெய்லி வந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். அதுதான் வந்து நம்ம பாடி ஹீட்டை வந்து மாட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயமே. நம்ம வந்து என்னென்னவோ ஹோம் ரெமெடிஸ் பண்ணலாம், இல்லை வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணால் கூட பேசிக்கான இந்த விஷயத்தை நம்ம பண்ணலைன்னா அது எதுவுமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ காலையில் எழுந்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பழக்கத்தை பண்ணுறதே கிடையாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி முதல்ல நீங்கள் குடித்தாதான் அந்த நைட்டு ஃபுல்லாக உங்கள் உடம்புல இருந்த அந்த ஹீட்டு ஃபுல்லாக காலையிலே வெளியேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் உடம்புல இருந்து அந்த ஹீட்டெல்லாம் வெளியேறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே நான் சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் கூட உங்களால் குடிக்க முடியும். ஃபுல்லாக நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிருங்க. அதுவே உங்களுக்கு பாதி உடல் சூட்டை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் 2வது விஷயம், நம்ம உடம்புலேருந்து ஹீட்டு வெளியேறாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம உடம்புலேருந்து கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருக்கிறது. அது வந்து யூரினாக இருக்கட்டும், இல்லை மோஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ப்ராப்பராக வெளியேறணும். அப்படி வெளியேறினா தான் அந்த ஹீட் வந்து நம்ம உடம்பை விட்டு போகும். ஸோ அப்படி இருக்கும்போது காலையில் வந்து நம்ம டெய்லியுமே ப்ராப்பராக நம்மளோட கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடணும். காலையில் எழுந்த உடனே ஏன் முதல்ல நம்ம வந்து யூரின் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த யூரின் வழியாக நமக்கு பாதி ஹீட் வந்து வெளியேறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதையும் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது 2மே நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய 2 லைஃப் ஸ்டைல் விஷயங்கள். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையிலேயே வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வேலைகள் இருந்தாலுமே ஓரளவுக்கு வயிறு எம்டியாக இருக்கும்போதே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சிடுறது நல்லது. அதுவும் ஒரு 50%, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு 50% பாடி ஹீட்டை வந்து நீங்கள் ஈஸியாக குறைச்சி மாட்ரேட்டாக உங்களோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். காலையில் அப்படி முதல்ல நீங்கள் குளிக்கும்போது உங்களோட பாதி ஹீட் வந்து அப்படியே வெளியில் போயிடும். ஸோ அதனால்
அதனால் காலையில் வந்து நீங்கள் சீக்கிரமே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு 12, 11 மணிக்கு, 1 மணிக்கு அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக சாப்பிட்ட பிறகு குளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே பாடி ஹீட்டை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் இப்போது நம்ம என்னென்ன ரெமெடிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக நம்ம குடிச்சே ஆகணும். அந்த மாதிரி குடித்தா நம்மளோட பாடி ஹீட் எல்லாமே குறையும். அதுக்கப்புறம் 2வது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் குடிக்கிறது, அப்புறமா தர்பூசணி பழம் சாப்பிட்றது, அப்புறம் நீர் காய்களை அதிகமாக, அதாவது காய்கறிகள் அப்படின்னு நினைக்கும் போது நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகளை அடிக்கடி நிறைய எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிர்னி பழம், அந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தயிராக எடுத்துக்காமல் டெய்லி உணவுலையோ இல்லை தனியாகவோ நீங்கள் தயிராக எடுத்துக்காமல் அதை நல்லா கடைஞ்சி தண்ணீர் நிறைய சேர்த்து மோராக எடுத்துக்கிறது இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மோர் தான் வந்து உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா பாதாம் பிசின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் கோல்டே வராது, ஆனால் உங்கள் உடல் சுட்டை அப்படி குறைக்கும். இந்த பாதாம் பிசின் அப்படி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கல்கண்டு மாதிரி இப்படி இருக்கும். இதில் டெய்லி வந்து ஒரு 3லேருந்து 4 பீஸ் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் அப்படி ஜெல்லி மாதிரி பஞ்சு பஞ்சாக வந்து அது பெருசாக எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட உடல் சூடு அப்படியே குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயத்தை டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் பிசிஓடிக்காக வெந்தய டீ எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதுவும் உங்களோட உடல் சூடு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது எல்லாமே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை லைட்டாக இப்போ ஒரு 100 கிராம் வாங்கி பொடி பண்ணி லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி 1 ஸ்பூன் வந்து வெந்தய பவுடரை போட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் உங்களோட உடல் சூடு குறையும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் பாத். இந்த வாரத்தில் 2 முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி 2 பேரோட உடல் சூட்டையுமே குறைச்சி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயில் பாத் அப்படிங்கிறது நல்லெண்ணெயை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கிறது. நம்மளோட வழக்கப்படி எப்போவுமே நல்லெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சில பேர் விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஓவர் குளிர்ச்சி, அதுதான் வந்து இந்த கோல்டுக்கு காரணமாக இருக்கும். பட் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது, பட் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதும். ஸோ நல்லெண்ணெய் தேய்ச்சி 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே வாரத்தில் 2 நாள் குளிக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் 1 முறையாவது ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இனிமேலாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் கத்தாழை ஜூஸ் விற்பாங்க உடல் சூடுக்காக. ஸோ இந்த கத்தாழை ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தாலும் உங்களோட உடல் சூடு குறையும். பட் சில பேருக்கு கத்தாழை ஜூஸ் வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச உடல் சூட்டுக்கான டிப்ஸு. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட உடல் சூடு குறைஞ்சி உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும். இந்த வெயில் காலத்தில் உங்களோட உடல் சூடை குறைச்சி சீக்கிரமாக கருத்தரிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.